போதும், இவர்கள் நாசமானவர்கள் என்பதற்கு இந்த வழிகட்ட கூட்டம் இவர்கள் இந்த தீனை விட்டு வெளியேறியவர்கள் என்பதற்கு வேறு ஒரு காரணமும் தேவையில்லை. அவர்கள் தொட்டு பேசுவது சஹாபாக்களை. ஒரு இடத்துல அவங்களுடைய அந்த வழிகட்ட கூட்டத்தினுடைய தலைவன் ஒரு இடத்துல பேசியிருக்கிறாப்புல, உலகத்திலேயே முதல் குழப்பவாதி யார், உலகத்தில் முதல் பெரிய ஆராய்ச்சி, உலகத்திலேயே முதல் குழப்பவாதி யாரான்னு சொன்னான். நஅஊது பில்லாஹ், இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றதுக்காக என்ன மன்னிக்கணும், அப்படிப்பட்ட கொடுமையான வாசகத்தை அவன் சொன்னான். உலகத்திலேயே முதல் குழப்பவாதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் உமர்? இதற்கு உமர் இப்னு கத்தாப் யார்? இந்த தீனுக்கு வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் எடுத்து துஆ செய்து தீனுக்கு கிடைத்த சன்மானம். ஹாக்கிமில் வருது, அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமர் பின் கத்தாப் ஹாஸா. ஒரு இடத்துல ரெண்டு பேரை சொன்னாங்க, ரெண்டு உமரில் ஒருவரை கொண்டு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல உமர் இப்னு கத்தாபினுடைய திருநாமத்தை சொல்லிய ஹதீஸ் கேட்டார்கள். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமர் பின் கத்தாப் ஹாஸா. யா அல்லாஹ், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாபை கொண்டு இந்த தீனுக்கு கண்ணியத்தை தான் சொன்னார். ரசூலுடைய துஆவால் இந்த தீனுக்கு கிடைத்தவர்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் சொன்னார்கள். அதை கேட்டு சஹாபாக்கள் சொன்னார்கள். அந்த தக்பீருடைய எதிரொலி மக்கமா நகரமே எதிரொலித்தது. வரலாற்றில் வருது. இவங்க தக்பீர் சொல்லி முடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தின் காரணத்தினால் மலக்குமார்கள் ஆனந்தப்படுகிறார்கள், அவர்கள் ஆனந்தப்பட்டார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமக்களே, அவர்கள் தீனுக்கு கிடைத்தது எப்படி, இந்த தீனுக்கு அவர்கள் சன்மானமாக கிடைத்தது எப்படி? சகோதரியினுடைய காரணத்தினால் அல்லவா இந்த தீனுக்கு வந்தார்கள். உங்களுடைய சகோதரி ஃபாத்திமத்து பின்த் கத்தாப், தாங்கள் எல்லாம் வரலாறு தெரிந்திருக்கலாம், விரிவாக சொல்லக்கூடிய சூழல் நேரம் இல்லை. உங்களுடைய சகோதரி ஃபாத்திமத்து பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை செய்யறதுக்கு தான் வாளை தூக்கிட்டு போனாங்க. இடையில ஒரு ஆள் நிறுத்தினாங்க, உங்க வீட்டுல தீன் வந்துருச்சு, திரும்பிட்டாங்க. வீட்டுல வந்து கதவு தட்டினாங்க. தட்டுற வேகத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க, சகோதரி நம்ம சகோதரர் தான் வந்திருக்கிறாங்க. கதவு திறந்தவன் அடித்தார்கள் அடித்தார்கள் அடித்தார்கள், அவ்வளவு காயப்படக்கூடிய அளவிற்கு சகோதரி அடித்தார். ஃபாத்திமத்து பின்த் கத்தாப் சொன்னாங்க, நீங்க எந்த தகப்பனாருக்கு பிறந்தீங்களோ அந்த தகப்பனாருக்கு தான் நானும் பிறந்திருக்கிறேன், ஞாபகம் வைங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி உள்ளத்தினுடைய உறுதி எனக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். அதுக்கு பல்வேறு காரணங்கள். வெளிப்படையாக இந்த தீனுக்கு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற அந்த மேதைகள் கிடைத்ததற்கான காரணம் அவருடைய சகோதரி. சில பேருடைய வாழ்க்கையின் வெற்றியிலே அவங்களுடைய மனைவி இருப்பார்கள், வாழ்க்கையினுடைய மகத்தான வெற்றியிலே அவங்களுடைய மனைவியர் இருப்பார்கள். எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கை, எத்தனையோ சஹாபாக்கள். சில பேருடைய வாழ்க்கையில் அவங்க பிள்ளைகள் இருப்பார்கள். நம்ம கொஞ்சம் வயசாயிடுச்சோன்னு வைங்க, வயசாயிட்டோம்னா பிள்ளை ஒரு விஷயத்தை ஆர்வப்பட்டு கேட்டுருச்சுன்னா என்ன கொடுத்தாலும் வாங்கி கொடுத்துடும். அதுக்காக நம்ம எவ்வளவு முயற்சியும் செய்வோம். பிள்ளைகள் அதை கொண்டு சந்தோஷப்படுகிறார் சொன்னார். எத்தனை குடும்பங்களிலே பெரியவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு பிள்ளைகள் காரணமாக இருந்திருக்கிறார். அருமையானவர்களே, நான் சுருக்கமா இந்த வார்த்தை, உலகத்தில் வெற்றி பெற்ற யாராக இருந்தாலும் சரி, அந்த வெற்றியினுடைய பின்னணியிலே நிச்சயமாக ஒரு மார்க்கப்பட்டுள்ள, மார்க்க ரீதியா வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா மார்க்கப்பட்டுள்ள ஒரு சிறந்த தாயோ மனைவியோ சகோதரியோ பிள்ளையோ நிச்சயமா அந்த இடத்துல இருந்திருக்கும். வாழ்க்கையில யார் வெற்றி பெற்றாலும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. நிச்சயமாக இப்படிப்பட்ட வெற்றியின் பின்னணியிலே தாய்மார்கள் இருந்திருப்பார். ஹதீஸ்ல வருது, தாய்மார்களுக்கு மாத்திரம் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ஸஹபர் ரிஜால் பில் உஜூர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ பஅஸக இலர் ரிஜாலி வன் நிசாஇ காஃபதன், நீங்க ஆம்பளைகளுக்கு மட்டும் நபி இல்லையே, அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்தல்லவா உங்களை நபியா ஆக்கினான். ஃபஆமன்னா பிக வ பிஇலாஹிக், அல்லாஹ்வுடைய ஹபீபே, உங்களை உங்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் பெண்கள் சமூகங்களான நாங்கள் மஹ்சூராத்தும் கவாயிது புயூத்திக்கும் வ மக்லா ஷஹவாத்திக்கும் வ ஹாமிலாத்து அவுலாதிக்கும், உங்களுடைய மனோ விருப்பங்களை ஆசைகளை தீர்க்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்காக குழந்தைகளை பெற்றெடுத்து தரக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த பெண்மணியினுடைய அசல் கோரிக்கை என்னன்னு சொன்னா, இவ்வளவு எல்லாம் செய்யணும் ஹபீபே, ஆனா நன்மைகள்ல ஆண்கள் தானே எங்களை விட முந்துறாங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா ஜமாத் தொழுகை எங்களுக்கு கடமை இல்லை,
ஜும்மா தொழுகை எங்களுக்கு கடமை இல்லை. ஜனாசா குளிப்பாட்டுறது, அவங்களை கொண்டு போய் அடக்கிறது, ஜனாசாவை கொண்டு போய் அடக்கிறது எங்களுடைய கடமை இல்லை. நன்மையான காரியங்களில் ஜமாத்தினுடைய தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை, ஜனாசாவை சுமந்து சென்று அடக்கி அவர்களுக்கு தொழுக வைத்து அடக்கக்கூடிய இந்த நன்மை, இது போன்ற நன்மைகளை எல்லாம் ஆண்கள் தானே பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள். எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே ஹபீபேன்னு கேட்டான். மார்க்க விஷயங்கள்ல முந்த வேண்டும் என்ற தேட்டம் உள்ள பெண்கள், மார்க்க விஷயங்களிலே முந்தி செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள பெண்கள், அல்லாஹ் தஆலா இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த பெண்களையும் அப்படி ஈமானுடைய வலுவுள்ள பெண்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆனந்தப்பட்டார். இதை விட அழகான ஒரு கேள்வியை கேட்டவர்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இதை விட அழகான ஈமானுடைய தேட்டமுள்ள கேள்வியை கேட்ட ஒரு பெண்ணை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அந்த அம்மா வந்து சொன்னாங்க, நாயகமே நான் தனியானா வரல, பொம்பளை எல்லாம் சேர்த்து என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க சார்பா வேற நான் வந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட, நான் தனியானா வந்து கேட்கல. சொன்னாங்க, நான் சொல்ல செய்தி நீங்க அங்க போய் சொல்லிருங்க. நன்மைகளில் உங்களை விட ஆண்கள் தான் முந்துகிறார்கள். அந்த வாதம் தப்புன்ட்டாங்க ஸல்லல்லாஹு. அது தவறு. ஆண்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதோ, ஜமாஅத்தினுடைய தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை, ஜனாசாவுடைய தொழுகை, ஆண்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த நன்மைகளை எல்லாம் செய்யாமலேயே, அந்த காரியங்களை நீங்கள் செய்யாமலேயே அந்த நன்மை கிடைப்பதற்கான வழியை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கியிருக்கார். தாய்மார்கள் அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா மனசுல வைங்க. தாய்மார்கள் இதை கொஞ்சம் கவனமா மனசுல வைக்க. என்ன ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன தபஉலி இஹ்தாகுன்ன வ தலபிஹாரி மர்தாதிஹி தஅதீலு குல்லமா ذكرت من اجور الرجال. ரசூல் சொன்னாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கவனமா செய்தாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மனோநிலையை, பொருளாதாரத்தை இதையெல்லாம் அறிந்து ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பேணுதலாக செய்தால், நீங்கள் வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை எல்லாம் ஆண்கள் பெறுகிறார்கள் எண்ணி சொன்னீர்களோ அந்த எல்லா நன்மைகளையும் செய்யாமலேயே நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். நாங்க தான் மாப்பிளமாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணுமோ, அவங்க எங்களுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லையோ அப்படின்னு பெண்கள் நினைக்கலாம். அந்த விஷயம் தனி விஷயம், தேவை சூழ்நிலை இருந்தா நான் கடைசி சொல்றேன். அது சம்பந்தமாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஹதீஸ் சொன்னாங்க. இது ஆண்கள் நினைவுல வைக்கணும். பெண்களுக்கு மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தா பிறகு நாம சொன்ன நல்ல சொல்லுங்க அது நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சொன்னார்கள், மா அக்ரமன் நிசா இல்லா கரீமன் வமா அஹானஹுன்ன இல்லா லஈம். கண்ணியமானவனாக இருந்தால் பெண்களை கண்ணியப்படுத்துவான், இவன் மோசமா இருந்தா பெண்களை கேவலப்படுத்துவான். நாம கண்ணியமானவர்களா இருக்கணுங்கிறத யோசிச்சுக்கலாம். அருமையானவர்களே, அந்த பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிவிட்டார்கள். ஆண்கள் என்னென்ன நன்மையான காரியங்களை செய்வதாக நீங்கள் பட்டியலிட்டு சொன்னீர்களோ எல்லா நன்மைகளையும் அதை செய்யாமலேயே, ஜமாஅத்தினுடைய தொழுகையில் பங்கேற்காமலேயே, ஜும்மாவுடைய தொழுகை உங்களுக்கு கடமை இல்லாமலேயே, ஜனாசாவுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றாமலேயே அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கணுமானா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. வேறொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்கள் நன்மையில முந்துறாங்கிறத நம்ம ஏத்துக்கிற முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னாங்க, ஒரு பெண்மணி கருவுற்று இருந்தால், ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனில் இருந்தும் அவர்கள் கருவுற்று இருந்தால், பிள்ளையை சுமந்திருந்தால், அந்த நேரத்தில் அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை, இரவெல்லாம் அவர்கள் இபாதத் செய்த நன்மை. எந்த ஆம்பளை கிடைக்கும்? பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை. நோன்பு வைக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு சில சலுகைகள் பரந்தல கூட இருக்குது. இரவெல்லாம் இபாதத் செய்த நன்மை. வைதா அஸாபஹத்தல், குழந்தை பெற்றெடுக்கும் அந்த நேரம் வந்துவிட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சமயம், பிரசவ வலியினுடைய உச்சமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த சமயம் வந்துவிட்டால், பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை லம் யஅலம் அஹ்லு ஸமாஇ வல் அர்த், வான் மண்டலத்தில் உள்ளவர்களாலும் பூலோகத்தில் உள்ள யாராலும் அதை அறிய முடியாதுன்னு நாங்க சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கூலி இது! நன்மைகளிலே ஆண்கள் முந்துகிறார்கள் என்பதை ஏற்கவில்லை நாங்க சொல்லலாம். நீங்கள் ஒழுக்கமுள்ள
மார்க்க பக்தி உள்ள கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பேணுதலாக செய்து பிள்ளைகளை நீங்கள் பேணுதலாக பேண வளர்த்தால் நீங்கள் ஆண்களை விட நன்மையில் முந்துகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறார். அருமையான பெருமக்களே, இந்த தீனை முதலாக ஏற்ற பாக்கியவதி ஒரு பெண்மணி தான். இந்த தீனை ஸல்லல்லாஹு கொண்டு வந்த இந்த தீனை ஏற்ற முதல் பாக்கியவதி என்ற உன்னதமான பெருமையை ஆண்கள் பெறவில்லை, அன்னை ஹதீஜா அம்மையா தான் பெறுகிறார். அவ்வளவு மகத்தான பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள். மார்க்கம் சொன்ன அந்த நடைமுறையின் பிரகாரம் ஒரு பெண் வாழ்ந்து விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கிவிட முடியும். ஒரு ஆண் ஒரு காரியத்தை நினைச்சான்னா அவர் தான் செய்ய முடியும். ஒரு சின்ன வட்டத்தில் பெண்கள் நினைத்தால் சமூகத்தையே மாற்றிவிட முடியும். பெண்கள் நினைத்தால் சமூகத்தையே மாற்றிவிட முடியும். அருமையான பெருமக்களே, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவருடைய மனோநிலையை எத்தனை 21 கடமை இருக்குதுன்னு ஹதீஸ்கள்ல எழுதுறாங்க. அதை அங்க சொல்ல முடியாது, அவ்வளவு விரிவா சொல்றதுக்கு உண்டான சூழல் நேரம் இல்லை. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஹதீஸினுடைய ஒளியிலே நான் சமீபத்தில் ஒரு கிதாப் வாங்கிட்டு வந்த எல்லா ஹதீஸினுடைய ஒளியில அந்த ஏராளமான செய்திகள் எழுதுகிறார்கள். பிள்ளைகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் 22 கடமை இருக்குதான். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதுலயும் பெற்றோர்கள் 2 பேருக்குமே பிள்ளையை பேணி வளர்க்கிறதுக்குண்டான கடமை இருக்குதுன்னு சொன்னாலும் நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நூல் ஒரு கடல்லையும் சேலை வேலை கடல்ல இருக்காது. தாய் எந்த குணமோ அந்த குணத்தில் தான் பிள்ளைகள் இருப்பார். எனவே தாயினுடைய மொழிதான் பிள்ளையினுடைய மொழி, தாயினுடைய குணம் தான் பிள்ளையினுடைய குணம், தாயினுடைய தன்மைகள் தான் பிள்ளைகளிடத்தில் எதிரொலி. அருமையானவர்களே, அதனாலே பேணி வளர்க்கிறதுல கவனம் செலுத்தும். பழைய காலத்துல எல்லாம் பிள்ளைகளை தொட்டில போட்டு ஆட்டினாங்கன்னு வைங்க, அழகான வைத்து சொல்லி நம்முடைய முன்னோர்கள் ஆட்டுவார்கள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹு ஹக் லா இலாஹா இல்லல்லாஹ் ஹக் லா இலாஹா இல்லல்லாஹ். இப்ப அப்படி சொல்லவும் தெரியாது, வெட்கப்படுறார். இப்ப அப்படி இல்லை. ஏன் பிறந்தாய் மகனே அசத்து, அதெல்லாம் பழைய காலத்து பாட்டு அசரத்து. இப்ப வேற பாட்டுலாம் வந்திருக்குதுங்கிறான். அதை கேட்டாத்தான் இவனும் தூங்குறான். சில பேரு அப்படிப்பட்ட பாட்டை வச்சாத்தான் இவனும் தூங்குறான். அந்த நிலையில இருக்கு. பிள்ளைகளை பேணி வளர்க்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் வாழ்க்கையிலே செய்த அமல்களை கொண்டு ஒரு உயர்வான நிலையை அடைய பெற்றாலும் கூட நம்முடைய பிள்ளைகளால் கூட அவர்களை பேணி வளர்க்காவிட்டால் நாம் சரிவை சந்தித்து விடலாம். குர்ஆன் எச்சரிக்கிறது. அல்லாஹ் கியாமத்தினுடைய நாளுடைய ஒரு நிகழ்வை சொல்கிறான். சில பிள்ளைகள் சொல்வார்களாம் தங்களை வழிகெடுத்த பெற்றோர்களை காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று. ரப்பனா அரினல் லதைனி அதல்லானா, யா அல்லாஹ் எங்களை வழிகெடுத்தவர்களை எங்களுக்கு காண்பித்துக் கொடு. சீரான வழியை காட்டாமல் எங்களை வழிகெடுத்த குறிப்பாக பெற்றோர்களை காண்பித்துக் கொடு. நஜஅல்ஹுமா தஹ்த அக்தாமினா, எங்களுடைய காலுக்கு கீழே போட்டு அவர்களை மிதிக்கிறோம் என்று சொல்வார். அதனால பிள்ளைகளை பேணி வளர்க்கக்கூடிய பொறுப்புங்கிறது பெற்றோர்களுக்கு இருக்கு. பிள்ளைகளை பேணி வளர்க்கணும், அழகான பேர் வைக்கணும் பிள்ளைகளுக்கு. இப்போ பேர்லாம் என்னன்னா, இப்ப உள்ள அசரத்துமார்கள்ட்ட கேட்டு வைப்பா முந்தி. இப்ப உள்ள அசரத்து எல்லாம் கூகுள் தான் அசரத்து. அடிச்சு பாக்குறாங்க, என்ன வருதோ என்ன அர்த்தம் போட்டிருக்கிறாங்களோ அதுதான் இவங்களுக்கு அர்த்தம். ஒரு வார்த்தைக்கு 10-15 அர்த்தம் இருக்குங்கிறதே தெரியாது. ஒரு இடத்துல போய் பேர் வைக்க சொன்னாங்க. என்ன பேருன்னு கேட்டா ஆக்கிலான்னு சொன்னாங்க. ஆக்கிலா ஐன் வச்சு சொன்னா புத்திசாலியான பெண்ணுன்னு அர்த்தம். ஆக்கிலான்னு நல்ல சாப்பிடுறவன் அர்த்தம். பெருமக்களே, அதனால பெயர்கள் அங்கெங்க பார்த்தாலும் கூட சங்கைக்குரிய உஸ்தாத்மார்களிடத்திலே உலமாக்களிடத்திலே அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டு அர்த்தம் தெரிந்து வைக்க. ஒரு இடத்துல பேர் வைக்க சொன்னாங்க. என்ன பேரு கேட்ட சோனியாவா, இது என்ன புது பேரா இருக்குது, இப்படி ஒரு பேரை கேள்விப்படலையே. அவங்க இருக்கிறது ஜப்பான்லயா, அங்க அந்த வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம், அதனால அர்த்தம் வைக்கிறாங்க. அருமையான பெருமக்களை, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. பேர் எந்த அளவுக்கு வைக்கணும்னு சொன்னா, விழுகட்டியாக பிறந்த பிள்ளைகளுக்கு கூட பேர் வைக்கணும். மாதம் நிறைவாகாமல் பிறக்கும் பொழுதே இறந்து பிறக்கிறார்களே, 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் விழுகட்டியாக பிறக்கிறார்களே சொன்னாங்க. அந்த விழுகட்டிக்கும் கூட பேர் வைக்கணும். இல்லைன்னா கியாமத்துல வந்து அவங்க அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். என்ன இவங்க